ஓம் சரவண பவாய நமக. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற 2025ஆம் ஆண்டோட குரு பயிற்சி பலன்கள் பார்க்க போகிறோம். குரு எப்போ பயிற்சி ஆறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14/5/2025ஆம் ஆண்டு இரவு 10:37 மணி அளவில் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். அதாவது குரு பயிற்சி அப்படின்னாலே ஒரு வருட காலம் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். மிதுனத்தில் பயிற்சியாக இருக்கிறார். ஒரு 49 நாட்கள் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு அதிசார பயிற்சி அடைவார். அதாவது அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் அதிசார பயிற்சியில் இருப்பார். மீண்டும் டிசம்பர் 5ஆம் தேதிக்கு மேலே வக்ரகதி பெற்று மிதுன ராசியிலேயே பயிற்சியாக இருக்கிறார். இதுதான் குரு பயிற்சி. ஒரு வருட காலம் இப்படி தான் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ குரு பயிற்சி எந்த பயிற்சியாக இருந்தாலும், குரு பயிற்சியாக இருந்தாலும் சரி, ராகு கேது பயிற்சியாக இருந்தாலும் சரி, சனி பயிற்சியாக இருந்தாலும் சரி, எந்த பயிற்சியாக இருந்தாலுமே 40% மட்டும்தான் நற்பலனாக இருந்தாலும் சரி, தீய பலனாக இருந்தாலும் சரி நமக்கு தரும். மீதி 60% அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகரோட கட்ட அமைப்பில் அந்த கிரகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நடப்பு தசாபுத்தி என்னவோ அதன் பிரகாரம் தான் அதோட பலன்கள் வேறுபடும். இப்போ குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்தானத்தில் நல்ல பலன்கள் தரும், எந்தெந்த ஸ்தானத்தில் அசுப பலன்கள் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த இடத்திற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு 2, 5, 7, 9, 11 இந்த மாதிரியான இடங்கள்லாம் ஒரு நற்பலன்களை தரக்கூடிய அமைப்பு. தீய பலன்கள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசுப பலன்கள் எந்தெந்த இடத்திற்கு தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 6, 8, 12, 10 இந்த மாதிரி உண்டான இடங்கள்லாம் அசுப பலன்கள் தரும். இது நான் சொல்கிறது ஒரு பொதுவான விதிகள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரிஷப ராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் ஜென்மஸ்தானத்தில் அதாவது ஜென்மத்தில் இருந்து வந்த குரு பகவான் 2025ஆம் ஆண்டுக்கு தனம் குடும்பம் வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாக இருக்கிறார். மிதுனத்தில் எந்தெந்த நட்சத்திரத்தில் இந்த குரு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிருகஸ்ரீஷம் திருவாதிரை புனர்பூசம். மிருகஸ்ரீஷம் அப்படின்றது செவ்வாயோட நட்சத்திரம், திருவாதிரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுவோட நட்சத்திரம், புனர்பூசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவோட நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்கள்லேயே குரு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இப்போ பொது பலன்கள் பார்க்கலாம். ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது, என்ன மாதிரி பலன்களை தரும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 2ஆம் இடம் அப்படின்னாலே தனம் குடும்பம் வாக்கு. நான் சொன்ன மாதிரி இது 3லுமே நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். குரு அப்படிங்கிற சுபகிரகம் அந்த இடத்துல இருந்தாலே தன ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி, வாக்கு இது 3லுமே நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். தன லாபம் கிடைக்கும். பொருளாதாரத்தில் ஒரு மேன்மை அடையும். இதுவரை பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் நேரம், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வாய்ப்பு கிடைக்கும். இத்தனை நாள் திருமணம் ரொம்ப தள்ளி போகுது, திருமண தாமதம் ஏற்படுது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு திருமணம் கைகூடி வரக்குண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஒரு சேமிக்கும் திட்டம், நிறைய பண வரவு, தனலாபம், அதாவது நல்ல ஒரு இப்போ தொழிலில் முன்னேற்றம், எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அதில் ஒரு நல்ல சக்ஸஸ்ஸு, நல்ல ஒரு சேமிக்கும் எண்ணம், ஒரு பொருளை நல்லா சேமித்து வைக்கணும், அதை நம்ம இது பண்ணிக்கணும், பத்திரமா சேமித்து வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நல்ல ஒரு தெளிவான மைண்டடாக இருக்கும். குடும்பம், நான் சொன்ன மாதிரி 2வது குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான நிலை, ஒரு உறவினர்களிடம் ஒரு நல்ல உற்றார்களிடம்ல ஒரு மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். கணவன் மனைவிக்குரிய ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். அடுத்தது ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அடுத்தது வாக்கு, நம்ம பேச்சில் நம்ம பேச்சினால் 4 பேர்த்துக்கு முன்னாடி ஒரு மதிப்பு கிடைக்கும், சப மரியாதை கிடைக்கும். நம்ம பேச்சு ஒரு 4 இடத்துல செல்லுபடியாகும். பேச்சின் மூலம் ஏதாவது வேலை செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு காலம் இந்த 2025ஆம் ஆண்டு ரிஷபராசிக்கு ஒரு நல்ல ஒரு காலமாக தான் இருக்கும். அப்புறம் நான் சொன்ன மாதிரி அதிசார பயிற்சி ஒரு 49 நாட்கள் கடகத்துக்கு பயிற்சி ஆகுது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி. அப்போ ரிஷபராசிக்கு 3ஆம் இடமாகும். 3ஆம் இடங்கிறது உபஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம் எல்லாத்தையும் குறிக்குது. அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு அக்டோபர்லேருந்து டிசம்பர் ஒரு 2 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தொழில் நம்ம செய்யலாம், புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாம், ஒரு இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு இடத்த வாங்கலாம், ஒரு இது பண்ணலாம் அப்படிலாம் நம்ம நினச்சோம்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். ஒரு முயற்சி பண்ணி ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பாக அதில் நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும், ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். இளைய சகோதரர்கள் மூலமாக நமக்கு ஒரு நல்ல ஒரு அனுகூலங்கள் கிடைக்கும். இளைய சகோதரர்களுக்கு ஒரு சுபகாரியம் நடக்கிறதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் இந்த குரு பயிற்சியில் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, குரு
தான் நின்ற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு தான் பலன்கள் வந்து பலாபலன்கள் ரொம்ப அதிகம். குரு வந்து குருவிற்கு வந்து சிறப்பு பார்வை இருக்குது. 5, 7, 9 அப்படிங்கிற குருவிற்கு வந்து ஒரு தனியாக ஒரு சிறப்பு பார்வைகள் இருக்குது. 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குது, சத்ருஸ்தானத்தை பார்க்குது. 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்குது, அஷ்டமஸ்தானத்தை பார்க்குது. 9ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்குது, தொழில் ஸ்தானத்தை பார்க்குது. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா 6, 8 இந்த மாதிரியான இடங்கள்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம். அதாவது துர்ஸ்தானம், மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம். பொதுவாகவே அந்த 6ஆம் இடத்துல சுபகிரகங்கள் இருக்கக்கூடாது, கெடுபலனை தான் தரும். ஆனால் இருந்தாலும் நம்ம பார்வைங்கிறதுனால அது நிவர்த்தி அப்படின்னு தான் அர்த்தம். 2ஆம் இடத்துலேருந்து 6ஆம் பார்வையாக அந்த 6ஆம், அதாவது 2ஆம் இடத்துலேருந்து 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால 6ஆம் இடம் அப்படின்னால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரிகள், சத்ருக்கள், நம்ம ஹெல்த், உடல்நிலைகள், வழக்கு, கடன், இது எல்லாமே நம்ம 6ஆம் இடத்த குறிக்குது. அதிலெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி, கொஞ்சம் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா குரு பார்க்கறனால ஏதாவது உங்களுக்கு கடனில் இருந்தீங்கன்னா அந்த கடன் தொல்லையிலேருந்து விடுபடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நமக்கு அக்கம் பக்கம் நம்மளோட எதிரிகள் வந்து நம்மக்கிட்ட மோதுற எதிரிகள் வந்து பஸ்பம் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது. அதாவது நம்மகிட்ட ஏண்டா மோதணும் அப்படிங்கிற ஒரு வருத்தப்படுறதுக்கு உண்டான அமைப்புகளாக அவங்களுக்கு ஏற்படும். ஏதாவது வழக்கு தீராத ஒரு கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்ருக்கு, அது முடியவே மாட்டேது, நம்ம பக்கம் சாதகமாக தீர்ப்பு வருமா அந்த மாதிரிலாம் நினச்சின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் சாதகமான தீர்ப்புகள்லாம் வரும். அடுத்தது அப்போ நோய், ஏதாவது உடல் ரீதியாக ஏதாவது நமக்கு நோய், ஒரு உடல் பிரச்சனைகள், ஏதாவது தொந்தரவுகள்லாம் இருந்தால் கொஞ்சம் நிவர்த்தியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா குரு பார்க்குறதுனால அந்த நிவர்த்திக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடன்லேருந்து விடுபட வாய்ப்பு இருக்குது. இப்போ தொழில், இப்போ 6ஆம் இடம் அப்படின்னாலே மெயினாக பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தை பார்க்குது, 7ஆம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால என்ன ஒரு இதுனா திடீர் பணயோகம், டக்குன்னு ஒரு விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. பார்த்தா திடீர் ஒரு பணயோகம், தனலாபம் இந்த மாதிரிலாம் வரக்கு சான்சஸ் இருக்குது. என்ன ஒரு மைனஸ்னால் அலைச்சல், பிரயாணம், இடம் விட்டு இடம் மாறுதல், வீடு விட்டு ஒரு இடத்துல இருந்தால் வீடு பிடிக்காமல் நம்ம இடம் மாற்றம் செய்து குடி போகிறது, இந்த மாதிரி இந்த உண்டான கொஞ்சம் நெருக்கல் சிக்கடிகள் மட்டும்தான் வரும். ஏன்னா 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் அந்த இது இருக்கிறனால வீண் பிரயாணம், அலைச்சல், இடம் விட்டு இடம் மாறுதல் இந்த மாதிரியான உண்டான பிரச்சனைகள்லாம் வரும். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தை பார்க்குது. அதாவது இப்போ 9ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்க்கறனால ஒரு சொந்த தொழில் பண்ணுறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. இல்லைன்னா ஏற்கனவே இருந்த தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், அடுத்தப்பட்ட நம்ம போஸ்டிங்கெல்லாம் நல்ல ஒரு பெரிய போஸ்டிங்கெல்லாம் கிடைக்கும். ஒரு ஆன்மீக பயணம் மேற்கொள்றதுக்கு உண்டான மைண்ட் தாட்லாம் வரும். ஏன்னா அந்த 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தெய்வீக பயணங்கள், ஸ்தலங்கள், திவ்ய ஸ்தலங்களுக்கெல்லாம் போகக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டாகும். ரிஷப ராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டு குரு பயிற்சி நல்ல ஒரு பலன்களை தரும். நன்றி.